வணக்கம். இலங்கை மன்னன் ராவணன் கைலாய மலையில் அகப்பட்டு கொண்ட தத்துவத்தை விளக்கக்கூடிய திருமந்திர பாடலை இன்னைக்கு பார்க்க போறோம். தாங்கி 20 தோளும் தடவரை, தாங்கி 20 தோளும் தடவரை, ஓங்கி எடுத்தவன் ஒப்பில் பெருவெளி, ஆங்கு நெறித்து அமராய் என்று அழைத்திட நீங்கா அருள் செய்தான் நின்மலந்தானே. இந்த பாடல் தாங்கி 20 தோளும் தடவரை, ஓங்கி எடுத்தவன் ஒப்பில் பெருவெளி, ஆங்கு நெறித்து அமராவென்று அழைத்திட நீங்கா அருள் செய்தான் நின்மலந்தானே. இந்த பாடலை மேற்கோட்டமா பார்க்கும் பொழுது அவன் அந்த 20 தோள்களையும் கொண்டு அந்த இமயமலையை தூக்குனான்னு மட்டும்தான் தெரியும். அது அந்த சம்பவம் எப்படி நிகழ்ந்தது அப்படிங்கிறத பார்க்கணும். அதுக்கு முன்னால ராவணன் யாரு அப்படிங்கிறது எல்லாரும் தெரிய வேண்டியிருக்குது. ராவணன் யாருன்னு கேட்டா ராமாயணத்துல வரக்கூடிய வில்லன் அப்படிங்கிறது மட்டும்தான் நமக்கு தெரியுது. அவன் மிகப்பெரிய சிவபக்தன். அவன் எந்த வம்சாவளியில் வந்தவன் அப்படின்னு சொன்னா பிரம்மனுடைய வழி வம்சம் தான் வந்தவன். பிரம்மன் தன்னுடைய படைப்பு தொழில உதவியா இருக்கிறதுக்காக வேண்டி பிரஜாபதிங்கிறவரை தோற்றுவித்தான். அதுல ஒருத்தர் தான் புலஸ்தியர். அந்த புலஸ்தியர்ங்கிற மகன் விஸ்வரசு. அப்ப இதுவரைக்கும் அவன் பிராமண குலத்துல தான் வந்துகிட்டு இருக்குது. அந்த விஸ்வரசு அரக்கர் குலத்துல சேர்ந்த கைகேசி, கைகேயின்னு நினைச்சிடாதீங்க, கைகேசி என்ற அரக்கர் குலைய மங்கையை திருமணம் முடிக்கிறார். அந்த விஸ்வரசுக்கும் கைகேசிக்கும் பிறந்தவங்க தான் அரக்கர் குல பெண்ணுக்கு பிறந்ததுனால அதுல இருந்து அரக்கரா மாற ஆரம்பிச்சுட்டாங்க. அரக்கர் வம்சமா மாறிடுச்சு. அதுல 3 பேரு, ராவணன், கும்பகர்ணன், விபீஷணன், சூர்பனகை. அப்படி வந்தவன் தான் இந்த ராவணன். அவன் மிகப்பெரிய சிவபக்தனா திகழ்ந்தான். மிகப்பெரிய சிவபக்தன். சிவனை நோக்கி கடுமையான பக்தி செலுத்தி அந்த ஆத்மலிங்கம்ங்கிற ஒன்ன பெற்று வாங்கி கொண்டான் சிவன்கிட்ட இருந்தேன். இந்த ஆத்மலிங்கத்தை கொண்டு போய் அவன் கைலாய மலையிலிருந்து கொண்டு போய் இலங்கையில வச்சுட்டான்னா இலங்கையை யாருமே வெல்ல முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்றதை கேட்டுதான் இதை வாங்கினான் சிவதவம் செஞ்சு. ஆனா தேவர்கள்லாம் என்ன செஞ்சாங்க, இவனை இலங்கை என்னைக்குமே அழியாம இருந்துச்சுன்னா இவனுடைய தொந்தரவு தாங்க முடியாதுன்னு சொல்லி ஒரு திட்டம் போட்டு கணபதி நம்ம பிள்ளையார ஒரு பிராமண பையன் வேடம் போட்டு அனுப்பி வச்சாங்க. என்ன செய்யணும்னா இந்த ஆத்மலிங்கத்தை அவன் இலங்கை கொண்டு போற வரைக்கும் தினந்தோறும் மாலை வேலைகளை பூஜை செய்யணும். கீழே வச்சிடக்கூடாது. எங்க வைக்கிறாங்களோ அங்கேயே நின்றுவாங்க. அந்த மாதிரி ஒரு வரம். அப்போ இலங்கை கொண்டு வர்றதுக்கு முன்னாலேயே மாலையை வர செஞ்சிடறாங்க. இருட்டு வந்துருது. அப்ப பூஜை நடத்துறதுக்கு என்ன செய்யுதுன்னு பாராரு. பக்கத்துல ஒரு பிராமண பையன் இருக்கான். பிராமண பையன் தானே அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட எப்ப இதை வச்சுட்டு நான் பூஜை பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அது வந்திருக்கிறது கணபதி உன்னுடைய திட்டத்தை தகர்க்கிறதுக்கு தானே வந்திருக்குது. அதனால இவன் பூஜை பாதி செஞ்சுக்கிட்டு இருக்கும் போதே அதை கீழே வச்சிடுறாரு. அந்த இடம் தான் கோகர்ணம்ங்கிற ஒரு ஊரு அப்படின்னு சொல்லி சாஸ்திரங்கள் சொல்லுது. அப்ப இலங்கைக்கு வரல. இதெல்லாம் நிகழ்ந்தாதான் நம்ம அந்த தத்துவங்கள் சரியா பூர்த்தி ஆகும். இலங்கை என்னைக்குமே அழியாம இருந்ததுன்னா அப்புறம் எப்படி ராவணனை ராமர் வெல்ல முடியும்? ஆமா. அப்ப இப்படியெல்லாம் அவன் வரவாங்கி வந்ததுனால அவன் ஒரு அகந்தையில இருந்தான். இவன் புஷ்பக விமானம் ஒண்ணு வச்சிருந்தான். அந்த புஷ்ப விமானத்துல அவன் அங்கங்க போறது வழக்கமா இருந்தது. அப்போ ஒரு தடவை அந்த புஷ்ப விமானம் வந்திருக்கும் போது கைலாய மலைக்கு தாண்டி போக வேண்டி வருது. அப்ப கைலாய மலையை காவல் காக்கக்கூடியவர் இறைவன் அம்சமான நந்தி தேவர். நந்தி தேவர் என்ன சொல்றாரு, சாட்சாத் இறைவன் இருக்கக்கூடியதுப்பா, இறைவன் இருக்கக்கூடிய தாண்டி நீ போகக்கூடாது, அத கைலாய மலையை சுத்தி போயிட்டு அதுக்கு பிறகு ஏறிப்போன்னு சொல்றாரு. இவன் கேட்கலாம். ஆனா இவனுக்குடைய தவ வலிமை வரும்போது ஆணவமும் வந்துடும் இல்லையா. தன்னுடைய 10 தலை வச்சிருக்கான். ஒரு தலைக்கு 2 கை, 20 கையை வச்சு இந்த கைலாயத்தை பேர்த்தரலாம் அப்படின்னு சொல்லி கைலாயத்தை தூக்க பாக்குறான். கைலாயத்தை தூக்க பார்க்கும் பொழுது கைலாயம் லேசா அதிருது. அது சிவன் இதை ஞானத்துல கண்டுபிடிச்சுக்கிட்டாரு. தன்னுடைய பெருவரல்னால ஒரு அழுத்துறாரு. பெருவரல ஒரு அழுத்தின உடனே அவனுடைய 10 தலையுமே கீழே சிக்கிக்கிடுது. கைலாய மலைக்கு அடியில போயிடுச்சு.
பிறகு குய்யோ முறையோ போட்டு அழுது தவிச்சு சாமகானம் பாடி, அதான் வந்து அமரா என்று அழைத்தபின் நீங்க அருள் செய்தால் நின்மலந்தானே அப்படின்னு சொல்லி அந்த பாட்டுல சொல்லுது. சாமகானம் பாடி இறைவனுடைய புகழ பாடி தன்னுடைய தவறை உணர்ந்து பாடினதுனால வந்து அந்த வந்து தலையை வந்து பழையபடி அவனுக்கு வந்து கைலாய மலையை ரிலீஸ் பண்ணி விட்டு அவன் தலையை எடுத்துட்டு போறதுக்காக அருள் புரிஞ்சாரு. இதான் வந்து ராவணன் வந்து அகந்தையினால வந்து அவனுடைய தலை வந்து கைலாயத்துக்குள்ள அகப்பட்ட கதை. அதுதான் வந்து இந்த பாடல் திருமந்திர பாடல் மூலமா விளங்குது. தாங்கி 20 தோளும் தடவரை ஓங்கி எடுத்தவன் ஒப்பில் பெருவழி ஆங்கு நெறித்து அமராவென்று அழைத்திட நீங்க அருள் செய்தான் நின்மலந்தானே. இப்போ நிறைய பேர் வந்து அந்த திருஞான சம்பந்தரனுடைய வந்து பதியங்களை எல்லாம் வந்து படிச்சுட்டு வரும்போது காதலாயி கசிந்து கண்ணீர் மல்லி ஓதுவார் தம்மை நன்னெறிக்கு உயிப்பது வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாதன் நாம நமச்சிவாயன் படிச்சுட்டு வரும்போது அந்த நமச்சிவாய பதியத்துல 8வது பாட்டு இந்த பாடு இருக்கும். இலங்கை மன்னன் எடுத்த அடுக்கல் மேல், இலங்கை மன்னன் எடுத்த அடுக்கல் மேல் தலங்கள் கால்வீரன் சங்கரன் ஊன்றலும் மலங்கி வாய்மொழி செய்தவன் உய்வகை நலங்கள் நாமம் நமசிவாயவே. இதான் வந்து இந்த பாடல். இப்ப நிறைய பேருக்கு இந்த பாடலினுடைய தத்துவம் என்னங்கிறது தெரியாம இருக்கலாம்ங்கிறதுக்காக இந்த பாடலையும் சேர்த்து சொல்றேன். இந்த 8வது இலங்கை மன்னன் எடுத்த அடுக்கல் மேல் பாடல பாடணும்னா நமக்கு வந்து அந்த 8ஆம் இட பாவத்துல வந்து பாதிப்பு ஏற்பட்டு வீணாக வந்து நம்ம வந்து தவறி விழுதல், தலையில அடிபடுதல், இந்த மாதிரி உள்ள பிரச்சனைகளுக்கெல்லாம் இது சரியான தீர்வாக அமையுங்கிறதுக்காக இந்த சந்தர்ப்பத்தில் இதையும் சேர்த்து சொல்றேன். இலங்கை மன்னன் எடுத்த அடுக்கல் மேல் தலங்கள் கால்வீரன் சங்கரன் ஊன்றலும் மலங்கி வாய்மொழி செய்தவன் உய்வகை நலங்கள் நாமம் நமசிவாயவே. அதே மாதிரி வந்து திருவுந்தியார்லயுமே வந்து அவர் இந்த இறைவனுடைய வெற்றிகளை புகழ்ந்து பாடும் பொழுது ஒரு பாடல் வச்சிருக்கிறாரு. தேரை நிறுத்தி மலையெடுத்தான் சிரம், தேரை நிறுத்தி மலையெடுத்தான் சிரம் இறைந்தும் இற்றவாது உந்தி வர 20 இற்றதென்று உந்தி வர. ராவணனுடைய 20 தலைகளையுமே வந்து இமே இந்த கைலாய மலைக்குள்ள போட்டு அமுக்குனாயே உன்னுடைய வெற்றியை நாங்கள் புகழ்கிறோம், பாராட்டுகிறோம், எங்களையும் காப்பாயாக என்பது இதனுடைய இந்த திருவுந்தியார் பாடலினுடைய தாற்பயம். இவ்வாறு நாம் இந்த கதையை தெரிந்து கொண்டு இந்த 2 பதிகங்களையும் தினந்தோறும் பாடிக்கொண்டு வந்தால் நமக்கு நல்லதே நடக்கும் என்று கூறி இத்துடன் இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.